ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை கோச் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 238 ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸப்ட் செல்ஃப் அப்படின்ற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் அண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இன்டர்வியூ ப்ராப்ளம், ஓகேவா? ஏன்னா இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி. ஸோ கான்செப்ட் அப்படின்னா லாஜிக் தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸப்ட் செல்ஃப் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வந்துட்டு கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ பேசிக்காக எனக்கு வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸப்ட் செல்ஃப்னா நான் என்ன பண்ணணும் வந்துட்டு ஒரு அவுட்புட்டை வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு அவுட்புட் அரேவை. ஸோ இதே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் அரேவாக இருக்க போகுது. ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ கரண்ட் எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எலமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன வருமோ அதுதான் நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 3ன்னு வைக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி 3 இண்டெக்ஸில் இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணி போடுவேன். அப்போ என்ன ஆகும், 2 ஸ்டார், ஸோ 3 ஸ்டார் 4னா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 4 3 ஸ்டார் 12, 12 2 ஸ்டார் 24, கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் வந்து 24 வரும். அடுத்து ஃபோர்த் இண்டெக்ஸ் நான் என்ன பண்ணுவேன், ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா லீவ் பண்ணிட்டு மீதி 3 இண்டெக்ஸ் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ 1 இன்ட்டு 3 இன்ட்டு ஸோ 4 எனக்கு என்ன வரும், சப்ஜெக்டாக 4 3 ஸ்டார் 12, ஸோ 12 தான் வரப்போகுது எனக்கு இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ்னா மீதி எலமெண்ட்ஸ் வந்துட்டு இன்டூ பண்ணுவேன். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 4னு போடுவேன். ஸோ விச் இஸ் நதிங் பட் 4 2 சார் 8, ஸோ 8 எனக்கு வரப்போகுது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுனா மீதி இருக்கிற 3 மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும், 6 தான் வரும், ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்புட். கரெக்டாக 24, 12, 8, 6. ஸோ இங்கே எனக்கு இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை போடலாம். நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்துட்டு ரன் ஆகாது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீக் கோட் கொடுத்துருக்க இன்புட் கன்ஸ்டைன்ஸ் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி கன்ஸ்டைன் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் என் டைம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ப்ரூட் பர்சன்ட் ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதில் வந்துட்டு என்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு பார்த்து யூஸ் ஆகலாம். அது இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் போகலாம், ஓகேவா? எனக்கு வந்துட்டு பேசிக்காக எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே டூல் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இன்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறேன், ரைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் 2 அரேல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ லெஃப்ட்னு சொல்லிட்டு அரே கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வைங்க. சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே சைஸ் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு என்னது 0, 1, 2, 3. ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0, 1, ஸோ 2, 3ன்னு வச்சிருவேன். அதே மாதிரி என்ன பண்ணுறான் ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரே வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன், ஓகேவா? ரைட்டுன்னு சொல்லிட்டு அரே கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா இதே சைஸ்லாம் நான் வச்சுக்க போகிறேன், ஓகேவா? 0, 1, ஸோ 2, 3ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அரேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி என்ன கான்செப்ட்னு சொன்னோம்னா ப்ரிஃபிக்ஸு, ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ப்ராடக்ட் மெத்தட், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2000 கிரியேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ண போறோம்னா நம்ம 2 இட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரே நம்ம ட்ராவல்சல் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல்சல் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் ட்ராவல்சல் போகிறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் டு ரைட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ராவல்சல் எனக்கு எப்படி இருக்கு போகுது, லெஃப்ட் ரைட் போக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இந்த லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரே இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் அரேவை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த 0th இண்டெக்ஸ் இருக்குல்ல அதில் வந்துட்டு நான் இனிஷியலாக நான் வந்துட்டு இனிஷியலைஸ் வந்துட்டு பண்ணிடுவேன், ஓகேவா? 0, 1, 2, 3, ஓகே இதான் வந்துட்டு இண்டெக்ஸு. என்ன இனிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத என்ன பண்ணிடுவேன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு போட்டு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ லூப் எது ரன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து n-1 இண்டெக்ஸ் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா லூப் வந்துட்டு பேசிக்காக ரன் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்துட்டு எனக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வரும், ஓகேவா? இண்டெக்ஸ் வந்துட்டு 1 வரும். ஸோ இப்போ இந்த நம்ஸ் அரே கொடுத்தாங்க நம்மளுக்கு இன்புட் அரே நம்ம எழுதி வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். இது வந்துட்டு என்னன்னா இன்புட் அரே. ஸோ இது வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஸோ இன்புட் அரே எழுதி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 2 எலமெண்ட்டை நான் எடுத்து மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ண போறேன்னா ஸோ இந்த ஒவ்வொரு இடமா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வர போறேன், ஓகேவா? அந்த அரேல இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் -1 மல்டிப்ளைடு பை நம்மளோட அரே இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட அரேல அதே மாதிரி இண்டெக்ஸ் -1.
ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இங்கே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் இப்படி என்ன பண்ணுவேன், லெஃப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன்னா லெஃப்ட் ஆஃப் ஜீரோ ஸ்டார் நம்ஸ் ஆஃப் வந்துட்டு ஜீரோ தானே, அப்படி தானே வரும். ஸோ லெஃப்ட் ஆஃப் ஜீரோ இது வந்துட்டு எல்லு, லெஃப்ட் ஆஃப் ஜீரோ ஸ்டாரு என்னன்றது நம்ஸ் ஆஃப் ஜீரோ. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃப் ஜீரோனா ஒன் இருக்கு, நம்ஸ் ஆஃப் ஜீரோலேயும் ஒன்று தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன வரும், பேசிக்காக ஒன் ஸ்டார் வரும், ஒன் வரும். இது என்ன பண்ணிடுவேன், இந்த லெஃப்ட் இருக்குல்ல, லெஃப்ட் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டுருவேன். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல இந்த லெஃப்ட் ஆஃப் அந்த கரண்ட் இண்டெக்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஒன்னு சொல்லிட்டு போட போகிறோம். அப்போ எனக்கு என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்ட்டு வந்துடும் கரெக்டாக. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். அடுத்து நான் செகண்ட் ஐட்ரேஷன் போகிறேன். ஸோ அதில் போனோன்னா எனக்கு என்ன வருது, இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது. ஸோ பேசிக்காக நான் அதே ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லெஃப்ட் ஆஃப் 2ல என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி I-1 போடுவோம்னா, அப்போ லெஃப்ட் ஆஃப் I-1னா ஒன்று ஸ்டார் என்னோட நம்ஸ் அரேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று. எனக்கு லெஃப்ட் அரே ஒன்ல என்ன இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 2 இருக்குது, பேசிக்காக கரெக்டாக 2 இருக்குது, 2 தான் இருக்கு. ஓகே 2 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் 2 எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவேன், இந்த ஐட்ரேஷனுக்கு என்ன பண்ணிடுவேன், 2 வந்துடும். இந்த 2 தூக்கி என்ன பண்ணிடுவேன், இந்த அறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருவேன் பேசிக்காக. அடுத்து நான் வந்துட்டு தேர்ட் ஐட்ரேஷன் போகிறேன். ஸோ தேர்ட் ஐட்ரேஷன் விச் இஸ் நத்திங் பட் லாஸ்ட் ஐட்ரேஷன். இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது கரெக்டாக. அப்போ வந்துட்டு லெஃப்ட் அரேல தேர்ட் இண்டெக்ஸில் என்ன பண்ணுவேன், ஸோ லெஃப்ட் ஆஃப் 3 - 1 2 ஸ்டாரு என்னோட இன்புட் அரேலையும் 3 - 1 2. அப்போ எனக்கு இங்கே பேசிக்காக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃப் 2 இருக்குது, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது கரெக்டாக. அப்போ எனக்கு என்ன ஆகும், 2 ஸ்டார் 3 விச் இஸ் நத்திங் பட் 6. ஓகேவா? இந்த 6 நான் என்ன பண்ணிடுவேன், எனக்கு வந்துருச்சு. இந்த 6 தூக்கி நான் என்ன பண்ணிடுவேன்னா இங்கே போட்டுருவேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேசிக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லெஃப்ட் அரே என்ன பண்ணிட்டேன்னா கம்ப்யூட் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து நான் ரைட் டு லெஃப்ட் இந்த காம்பினேஷன் வந்துட்டு பண்ண போகிறேன். ஓகேவா? ரைட் டு லெஃப்ட் ட்ராவல்சல் வந்துட்டு நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ரைட் டு லெஃப்ட் ட்ராவல்சல் பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், ஸோ லெஃப்ட் ரைட் போனங்காட்டி நான் ஃபோர்த் இண்டெக்ஸில் ஒன் ஸ்டோர் பண்ணேன் கரெக்டாக. இங்கே நான் வந்துட்டு ரைட் லெஃப்ட் போகிறங்காட்டி என்ன பண்ணுறேன், ஸோ ரைட்டுன்னு சொல்லிட்டு அரே கிரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி இதோட இண்டெக்ஸஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக 0 1 2 3 இருக்கு. என்ன பண்ண லாஸ்ட் இண்டெக்ஸில் என்ன பண்ணிடுறேன்னா ஒன்னை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு மீதி நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ லூப் எனக்கு வந்துட்டு பேசிக்காக நான் எங்கேருந்து ரன் பண்ண போகிறேன்னா, இது வந்துட்டு N-2ல இருந்து ஸோ 0 வரைக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் நான் லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்க போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2ன்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல நான் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரைட் ஆஃப் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறேன், ரைட் ஆஃப் இண்டெக்ஸு ப்ளஸ் 1 மல்டிப்ளைடு பை என்னோட நம்ஸ் அரேல இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆக போகுது. இதுதான் என்னோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இடத்துல ஸோ நம்ம இதுபடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரைட் ஆஃப் ஸோ இப்போ என்ன இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கேன் கரெக்டாக. இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னா என்ன பண்ணுவேன், லெஃப்ட் ஆஃப் என்ன பண்ணுறேன், ரைட் ஆஃப் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1னா 3. அப்போ என்ன லெஃப்ட் ஆஃப் 3 ஸ்டாரு என்னோட நம்ஸ் ஆஃப் அரேல வந்துட்டு 3 கரெக்டாக. அப்போ எனக்கு லெஃப்ட் ஆஃப் 3ன்னு என்ன இருக்குது, அங்கே வந்துட்டு 1 இருக்குது. அங்கே வந்துட்டு என்னோட நம்ஸ் ஆஃப் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் இங்கே திரும்ப எழுதி வச்சுக்கலாம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. 1 2 3 4 இதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 கரெக்டாக. இங்கே தேர்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு 4 இருக்குது, நம்மளோட இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ 4 ஸ்டார் 1 எனக்கு வந்துட்டு 4ன்னு வரும். நான் இதுக்கு என்ன பண்ணிடுவேன்னா இந்த இண்டெக்ஸில் கரண்ட் இண்டெக்ஸில் நான் 4ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகேவா? இதோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். அடுத்து ரெண்டாவது ஐட்ரேஷன் போனோன்னா எனக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா அப்சல்யூட்டாக 1ன்னு சொல்லிட்டு வரும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவேன், ரைட் ஆஃப் 1 ஈக்குவல் டு லெஃப்ட் ஆஃப் 1 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாரு என்னோட நான் இன்புட் அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா லெஃப்ட் ஆஃப் 2னா எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல 3 இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா இங்கே இடத்துல என்ன இருக்குன்னா 4 இருக்குது கரெக்டாக. அப்போ எனக்கு பேசிக்காக என்ன ஆகும்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு வரும். ஸோ 12 வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், நான் தூக்கி இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நான் வந்துட்டு போட்டுருவேன் கரெக்டாக. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐட்ரேஷனில் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ வந்துட்டு ரைட் ஆஃப் 0 அப்படி ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் ஆஃப் 0 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 அதே மாதிரி ஸ்டார் என்னோட இன்புட் அரே இருக்குல்ல நம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி 0 + 1 வந்துட்டு 1. ஓகேவா? எனக்கு லெஃப்ட் ஆஃப் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு இருக்குன்னா 2ன்ட்டு இருக்குது கரெக்டாக. 2ன்ட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிடுவேன், 2 ஸ்டார் நம்ஸ் ஆஃப் 1ல வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே லெஃப்ட் ஆஃப் 1ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. நம்ஸ் ஆஃப் 1ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது கரெக்டாக. அப்போ என்னோட ரைட் ஆஃப் 0 வந்துட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக 12 2s ஆர் எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக கால்குலேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.
கால்குலேட் பண்ணுறோமா? இல்லை கரெக்டாக தான் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் 24ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் என்னடா எனக்கு இதோட பார்த்தீங்கன்னா எல்லா இட்ரேஷன்ஸுமே கம்ப்ளீட் ஆகிரும். இந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன்னா ஸோ 24ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு போட்டுருவேன். ஓகேவா? எனக்கு இப்போ என்ன ரைட்டு சப்பரையும் நான் ஐ மீன் ரைட்டு சப்பரேன்ற பாருங்க ரைட் அரையும் நான் கால்குலேட் பண்ணிட்டேன், லெஃப்ட் அரையும் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ற மாதிரி ரைட் அரே வந்துட்டு நான் எழுதுறேன். ஓகேவா? ரைட் அரே எனக்கு என்ன கால்குலேட் ஆச்சு? பேசிக்காக எனக்கு ரைட்டில் லெஃப்ட் அரே எனக்கு என்ன கால்குலேட் ஆச்சு? 1126 கரெக்டாக? ஸோ 1,1,2,6. அடுத்து ரைட் அரே எனக்கு எப்படி கால்குலேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24 12 4 1 கரெக்டா? 24 12 4 1ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் அரே கால்குலேஷன் கரெக்டா? இப்போ என்ன பண்ண போகிறேன் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அரே நான் என்னன்னு சொல்ல போகிறேன்னா இதுதான் என்னோட ரிசல்டன்ட் அரே. இதுதான் நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இது நான் எப்படி பண்ண போகிறேன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது 0 1 2 3 இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 1 2 3. ஸோ இந்த இண்டெக்ஸை மல்டிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸஸோட என்ன பண்ணுவேன் மல்டிப்ளை பண்ணி நான் கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்துட்டு 1 into 24 பார்த்தீங்கன்னா ஸோ 24. அதே மாதிரி 1 into 12 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12. அதே மாதிரி 4 into 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8. அதே மாதிரி 6 into 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஃபைனலாக எனக்கு வந்துட்டு பார்த்து இருக்க அவுட்புட். ஓகேவா? ஸோ இதை தான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம வந்து செக் பண்ணிக்க கரெக்டாக வந்திருக்கானே. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 12. ஓகே 6 into 1 இங்கே வந்துட்டு 6 வந்துட்டு 1ன்னு போட்டேன். சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஸோ 24 12 8 6 வந்துருச்சா? ஸோ அப்போ நம்ம இங்கேயுமே 24 12 8 6 தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ட்ரை ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு பேசிக்காக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் டு ரைட் ஐட்ரேஷன்லையும் சரி ரைட் டு லெஃப்ட் ஐட்ரேஷன்லையும் சரி நம்ம என்ன பண்ணிப்போம்னா கரண்ட் எலமெண்ட் மட்டும் விட்டு மீதி இருக்கிற எல்லாத்துக்கு தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் போட்டிருப்போம் கரெக்டாக. ஸோ நீங்கள் இதிலே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்துட்டு ஏன் இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ நம்ம இது யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு ட்ரை ரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லீக் கோடில் இந்த செகண்ட் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இதையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணணும் இன்கேஸ் நம்ம ஒரு பேஸ் கேஸ் எழுதுவோம் எப்போ போல். என்னோட அரே வந்துட்டு இன்கேஸ் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான் வந்துட்டு ஒரு எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணால் போதும் கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன் எம்டி அரே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா 2 அரே வந்துட்டு கிரியேட் பண்ணணும் கரெக்டாக. லெஃப்ட் அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணணும், ரைட் அப்படின்னு என்ன பண்ணுறேன் என்னோட லென்த்தை வந்துட்டு என்ன நம்ஸ்டார்ட் லென்த் அப்படின்றத ஸ்டோர் பண்ணிட்டு நான் வந்துட்டு லெஃப்ட்னு ஒரு அரே வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். இன்ட்டு லெஃப்ட் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் என்னோட அரே சைஸோட தான் இருக்க போகுது. அதே மாதிரி என்ன பண்ணுறேன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன் விச் இஸ் நத்திங் பட் அந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட் போடாமல் விட்டோம். ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் அதே என்ன தான் வரப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் ஐட்ரேஷன் பண்ண போகிறேன் கரெக்டாக. போஸ்ட் ஆஃபில் என்ன பண்ண போகிறேன் லெஃப்ட் டு ரைட்டு ஐட்ரேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் லெஃப்ட்டில் போஸ்ட் இண்டெக்ஸ் நான் என்ன பண்ணுவேன் 1ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுவேன் கரெக்டாக. ஸோ அதை வந்துட்டு நம்ம அங்கே வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 1 செட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன் பேசிக்காக இங்கே போஸ்ட் இண்டெக்ஸில் ஆல்ரெடி 1 ஸ்டோர் பண்ணுறேன் கரெக்டாக. ஐ மீன் 0th இண்டெக்ஸில் அப்போ என்ன பண்ண போகிறேன் 1லேருந்து n வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். பேசிக்காக நான் வந்துட்டு ட்ராவல்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த லெஃப்ட் ஆஃப் ஐயை வந்துட்டு நான் லெஃப்ட் ஆஃப் ஐ அப்படின்னு அதாவது கரண்ட் இண்டெக்ஸுக்கு நான் எப்படி வேல்யூ எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் என்னோட அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எலமெண்ட் அதே மாதிரி நான் கரண்ட் இன்புட்லேயே ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ணிடுவேன் கரெக்டாக. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இப்படி கால்குலேட் ஆகும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஃபாரு அடுத்து வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் ஐட்ரேஷன் கரெக்டாக ரைட் டு லெஃப்ட் ஐட்ரேஷன் பண்ணுறேன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ரைட் ஆஃப் n-1 கடைசி இண்டெக்ஸில் வந்துட்டு 1 ஸ்டோர் பண்ணுவோம் கரெக்டாக. பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபாரு இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு n-1 ஆல்ரெடி நான் வந்துட்டு 1 ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு n-2ல் இருந்து இடத்துல ஸ்பேஸ் விட போகிறேன்ட்டோமா n-2ல் இருந்து என்ன பண்ண போகிறேன் 0 வரைக்கும் ஐ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் ஐட்ரேட் பண்ணுவேன். ஐ வந்துட்டு ப்ளஸ் ப்ளஸ் கரெக்டாக ஏன்னா பின்னாடி இருந்து வரோம் நம்ம சரி ஐ வந்துட்டு மைனஸ் பின்னாடி இருந்து வரும். இப்போ என்ன பண்ணுவேன் நான் வந்துட்டு என்னோட ரைட் அரே எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா ரைட் ஆஃப் ஐன் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா என்னோட ரைட்டில் அடுத்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டு அதே மாதிரி என்னோட இன்புட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
கரண்ட் இண்டெக்ஸ்க்கு அடுத்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் என்ன பண்ணுவேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிடுவேன்னா கரண்ட் இண்டெக்ஸ்க்கு நான் ஸ்டோர் பண்ணிடுவேன் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் அரே கால்குலேட் பண்ணிட்டோம், ரைட் அரே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண ரிசல்ட்னு உனக்கு டிக்ளேர் பண்ணிருக்கணும் கரெக்டாக. ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு அதே வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்க போகுது. ஓகேவா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரிசல்ட் அரேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். என்ன பண்ணுறோம், இன்ட்டு i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் n சொல்லிட்டு ஐட்ரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஐ கேப்ஸில் போட்டோம். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0th இண்டெக்ஸ் அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்க 0th இண்டெக்ஸ், ரைட்டில் இருக்கிற 0th இண்டெக்ஸை மல்டிப்ளை பண்ணி என்னோட ரிசல்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸில் போட்டுருவேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ கரஸ்பாண்டிங் எத்தனை இண்டெக்ஸ் இருக்கோ லெஃப்ட் இருக்க எலமெண்ட்டு ரைட்டில் இருக்க எலமெண்ட்டு நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி நான் ரிசல்ட் அந்த நான் போட போகிறேன் கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ரிசல்ட் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஆஃப் i ஸ்டாரு நம்ஸ் ஆஃப் என்ற பாருங்க. ஸோ ரைட் ஆஃப் நான் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவேன். ஸோ இங்கே பேசிக்காக என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை லெஃப்ட் ரைட் அரே at the corresponding index and store it in the result array. அதான் நீங்கள் பேசிக்காக பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஃபைனலாக நான் வந்துட்டு ரிசல்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ நம்ம எல்லாமே கரெக்டாக கோட் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம எல்லாமே ரன் பண்ணியாச்சு. அந்த கோடை சப்மிட் பண்ணுவோம். டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஹிடன் கேஸஸ் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த சம் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ப்ராடக்ட் பண்ணுறோம் கரெக்டாக. இங்கே வந்துட்டு மெயினாக ப்ராடக்ட் பண்ணுறது தான் இங்கே லாஜிக்கே கரெக்டாக. ஸோ இதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் எதுவுமே கிடையாது. இஃப் அட் ஆல் இட்ஸ் மீடியம் ப்ராப்ளமாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ட்ரை ரன் வந்துட்டு புரிஞ்சிருந்தது. எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலாக எப்படி நம்ம வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சதுனாவே போதும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ், see you in the next video.